அது வந்து அது அது வந்து கூட்டி வரும். இது வித்தியாசம் என்னன்னு தெரியல. இல்லை அதுவும் தவறான பதில் தான். அது இல்லாட்டி என்ன சொல்ல போறீங்க? அது இல்லாட்டி நீங்களோட பதில் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் பதில் சொல்ல வேண்டியெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா இல்லாட்டி நீங்கள் சரி பார்க்கலாம். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுக்க போகிறோம். நன்றி வணக்கம் ஜீவ மரியதாஸ். இது புள்ளியா இந்த விட நீங்கள் சொன்ன பதில் எல்லாமே தவறான பதில்கள். ஆ, நான் அப்படியே பார்த்து கொண்டிருங்க, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருங்க. நான் பதில் சொல்லக்கூட ஆஹான்னு சொல்வீங்க. ஓகே, நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த விளம்பர இடைவெளி அடுத்து நேர்கள் இணைந்து கொண்டு அந்த லாஜிக் கேள்விக்கு பதில் சொல்லலாம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அது கணித புதிர் அல்ல, லாஜிக் புதிர். நீங்கள் எல்லாம் கணிதம் சார்ந்தே யோசிக்கிறீங்க. இது கணித புதிர் நான் நேரடியாக சொல்லுவேன், கணித புதிர் என்று. இல்லாட்டி எண் தொடர், பெருக்கு தொடர், கூட்டு தொடர் என்றாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு இலகுவாக்குவதற்காக. இது அப்படியல்ல. ஆகவே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி அடுத்து யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆமாம், மீண்டும் இங்கே என்ன சொல்லுது போட்டி நிகழ்ச்சி இருந்திருக்கும் நேர்களை. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க? திருமதி வேலாயுதம், ஜெர்மனில இருந்து. திருமதி வேலாயுதம், எப்படி இருக்கிறீங்க திருமதி வேலாயுதம்? சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் நலம்தானே? நல்ல சுகமா இருக்கிறோம். நான் பயிற்சிக்கு போமா? ஆமா. சரி, இப்பொழுது உங்களுக்காக அதை காட்டுறோம், அதை வாசிங்க. தோட்டமான் தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்தபாயை சுருட்டி கொண்டு எடுத்தான் ஓட்டம். வேகமாக. பப்பாளி தோட்டம், படுத்தபாயை சுருட்டி கொண்டு எடுத்தான் ஓட்டம். இன்னும் வேகமாக. பப்பாளி தோட்டம், படுத்தபாயை சுருட்டி கொண்டு எடுத்தான் ஓட்டம். என்ன பப்பாளி தோட்டத்திலேயே துவங்குறீங்க? தோட்டமும் தோட்டத்தை காணலையே. எங்களுக்கு கேட்கல, பரவாயில்லை. இப்பொழுது உங்களுக்கான அந்த கேள்வி வந்திருந்தது, உங்களுக்கான இல்லை பொதுவாக கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பாப்போம், சொல்லி பாப்போம். சொல்லி பார்க்க போறீங்களா, காட்டணுமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் சொல்றேன். அப்படியே சொல்லுங்க. 5 வந்ததல்ல, அந்த 5ஓட 5ஆல பெருக்கினால் 25. 25 5ஆல பெருக்கினால் 100 வருது. முதல்ல பதில சொல்லுங்க, நான் சரியா பிள்ளையான்னு சொன்ன பிறகு விளக்கத்தை சொல்லலாம். 3125. அது தவறான பதில். 3125. ஆமாம், 3125, 3225, 3325 எல்லாமே இப்ப. சரி, நிகழ்ச்சியை பார்த்துருங்க. இன்னும் ஒரே ஒரு நேருக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது, கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இல்லாட்டி நான் சொல்ல போறேன். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சிக்கு. ஓகே, நன்றி வணக்கம். சரி, இப்போ நிறைவான நேயர் நிகழ்ச்சிகளில் இந்த கேள்விக்கு நிறைவான நேயர் இணைய போகிறார். சரி, குறிப்பு சொல்லிவிடுவோம், கேள்வியிலேயே பதில் இருக்கு. இப்போ அடுத்த நேயர் இணைகிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் ரமேஷ். ரமேஷ், எங்கேருந்து பேசுறீங்க? நான் பஹ்ரைன்லேருந்து பேசுகிறேன். பஹ்ரைன்லேருந்து. எப்படி இருக்கிறீங்க ரமேஷ்? சௌக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். வைபர் மூலமாக இணைகிறீங்களா? ஓ, சரி, எவ்வளோ காலமாக பஹ்ரைனில் இருக்கிறீங்க? நான் இப்போ வந்து ஒரு 8 மாதம். 8 மாதம். இப்போ தான் வந்திருக்கீங்க? பஹ்ரைன்லாம் பிடிச்சு கொண்டு தான்? இல்லை, பஹ்ரைனுக்கு முன்னாடி சவுதியில் வேலை செஞ்சேன் நான். பஹ்ரைனுக்கு முன்னாடியே சவுதி இருக்குது? சவுதியில் 2 வருடம் வேலை முடிஞ்சு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பஹ்ரைனுக்கு வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஓ, சரி, இப்பொழுது உங்களுக்காக நான் பயிற்சி வருது, வாசிக்கிறீங்களா, சொல்லி பார்க்குறீங்களா? அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டிருந்து அதுக்கு விட சொல்றதுக்கு தான் நான். நான் பயிற்சி கட்டாயம் இல்லை, விரும்பினா தான் வரணும். அப்போ நீங்கள் பதில சொல்லலாம். இப்போ ஓகே, பதில சொல்லுங்க. நான் பயிற்சி சொல்ல விரும்பி இல்லாட்டி பதில சொல்லுங்க. 3900. 3900 என்பது தவறாக இருக்கிறது ரமேஷ். அப்படியா? கேள்வியிலேயே பதில் இருக்கு. ஒரு கேள்வி வரையா உன்னிப்பா பாருங்க. இப்போ போடுவார் நேதாஜி, அந்த கேள்வியை உன்னிப்பா
பார்த்தா சரி இன்னும் ஒரு நேருக்கு இடத்த கொடுத்து பார்ப்போம். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ரமேஷ், உங்களுடைய இணைவுக்கு முயற்சிக்கு வாழ்த்துக்கள். பார்த்து கொண்டிருங்க அது என்ன பதிலண்டு. ஓகே ஓகே தேங்க்யூ. நன்றி வணக்கம். ஆமாம் சரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். என்னென்ன எந்த வகையால் சொல்கிறத விட நேயர்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா, மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ஆகவே இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? நான் டென்மார்க்லேருந்து தீபன் காய்க்கிறேன். தீபனா? ஓ, தீபன் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறேன். 40 போமா பதிலுக்கு போமா? பதிலுக்கு போவோம். சரி சொல்லுங்கள். உண்டு, விட உண்டு. விட உண்டு, பாப்போம். நேதாஜி காட்டுங்கோ, எப்படி உண்டு? உண்டு 5 உண்டா? அப்போ 5 உண்டு. அதாவது ஏ பிக்கு சமன் என்றால் பி ஏக்கு சமன் தானே இல்லையா? யா, ஏற்கனவே முதல் வரியிலே சொல்லியாச்சு 1 5க்கு சமன் உண்டு. ஆகவே 5 1க்கு சமன். ஓ, சரி, இப்பொழுது நேயர்களுக்கெல்லாம் தொலைக்காட்சி வாயிலாக அடிக்க முடியாது என்பதனால் நான் தப்பிக்கொண்டேன். வாழ்த்துக்கள் தீபன். நன்றி. நன்றி வணக்கம். ஆமாம், இதுதான் லாஜிக்னு சொல்கிறது. அதாவது உங்களை நாங்கள் அதாவது அந்த 5 மடங்காகத்தான் நான் அந்த இலக்கங்களை போட்டிருந்தேன். என்னென்னா நீங்கள் அப்படி தான் யோசிக்க வேணும்னு அதே மாதிரியே யோசிச்சிங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆனாலும் லாஜிக்னு நான் கத்தி கொண்டு வந்தால் லாஜிக்குரிய பதில் இப்படி தான், ஆன்சர் அல்ல, பதில் இது தான். என்னன்னு சொன்னால் 1 5க்கு சமன் என்றால் 5 1க்கு சமன். இப்பொழுது இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம். இந்த என்ன பதில் வந்தது? ஒன்று நீங்க தான் சொன்னீங்க. அதான் 1 தானே வந்தது. நாங்கள் ஏன் 3000 4000 போயிட்டோம் இல்லையா? சரி, ஆமால்ல. இப்பொழுது உங்களுக்காக அடுத்த கேள்வி வருகிறது பாருங்க. இது ஒரு பழமொழி. அதாவது இங்கே என்ன சொல்லுதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு பழமொழி. இந்த 4 படங்களையும் வைத்து பார்த்தால் ஒரு பழமொழி உங்களுக்கு வர வேண்டும் ஞாபகத்துக்கு. பழமொழியா? பழமொழி தான். முதலாவது கையா கை விரலா? கொஞ்சம் உதவி செய்றீங்கன்னா இன்னும் உதவியா இருக்கு. முதலாவது கையா கைவிரலா பார்க்க தேவையில்லை, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2வது என்ன மிருகம்னு பாருங்க. 3வது என்ன இலக்கம்னு பாருங்க. 4வது அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு மேலே உதவி செய்ய முடியாது. இதுக்கே நான் திட்டு வாங்கணும். சில நேயர்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு திட்டுவாங்க, இப்படி எல்லாம் நீங்கள் விளக்கத்தை சொன்னால் நாங்கள் சொல்லிடுவோம் தான் என்று. வெற்றி, எருமை. எருமை எப்படியா இருக்கும்? அப்ப இது என்ன? பசுவா? பசுவா இது? அப்ப என்ன மிருகம் அது? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒன்றுமே சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள். இல்ல, நீங்க முதல்ல ஒருக்கா சொன்னீங்க அண்ணா, இப்ப எனக்கு சொல்லுங்க, அது என்ன மிருகம்? அது என்ன மிருகம் நீங்கள் சொல்லுங்கள். பொதுவான ஒரு பேர் என்ன? மாடு. சரி, இருக்கலாம். நேதாஜி அந்த படத்தை தூக்கிட்டார். நேதாஜி? உங்களுடைய நேரம் முடிஞ்சது. இந்த அதான் தூக்கினவர். சரி, மறுபடியும் போட்டிருக்கிறார் பாருங்க. சரி, நான் போயிட்டே வரேன். சரி, பரவாயில்லை. இணைவுக்கு நன்றிகள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றி வணக்கம். ஆமாம், இது பழமொழி ஒன்று ஒழிந்திருக்கிறது. அதை கொண்டு தான் நீங்கள் இங்கே என்ன சொல்லுதுன்னு சொல்லிக்கொள்ள வேணும். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்துக்கு நேரம் இருக்குது. ஆகவே இன்னும் ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். ஹலோ, நான் தீபா கலைக்கிறேன், ஜெர்மன்ல இருந்து. சொல்லுங்க தீபா. இது பழமொழி ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு. அப்படியா? ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, 2 மாட்டுக்கு 2 சூடா? இல்ல, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, அதான் பழமொழி. 2 மாட்டுக்கு 2 சூடா? அது தெரியா? இது பழமொழி. படம் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, அதானே? அப்படி ஒரு பழமொழி நான் கேள்விப்படவே இல்லை வாழ்க்கையில். என்ன செய்யும் என்ன பழமொழி தான். நன்றாக யோசிங்க, நன்றாக யோசிங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொன்னா 1000 மாட்டுக்கு 1000 சூடு. போற கணக்கு கழியா போயிரும். மாடு ஒரு சூடு. சரி, அந்த முன்னுக்கு கைவேல் என்ன? அது எங்களுக்கு தெரியாது. பழமொழினா முழுக்க சொல்லணும். பழமொழி சொன்னா ஆராயக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி தான் சொல்ல வேணும். பழமாட்டுக்கு ஒரு சூடா? என்னது? மாடு ஒரு சூடு.
ஆமாம் தீபா பழமொழி முழுமையாக வரையில் அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளையா அப்ப நான் இந்த 3 படம் ஓகே தானே குய்யோனா? அப்போ 3 படம்னா 3/4 மார்க்ஸ் தரவா உங்களுக்கு? சரி ஓகேயா. நன்றி வணக்கம். நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நல்லா யோசிங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேயா. நல்லா யோசிங்க கண்டுபிடிக்கலாம். முக்கால் ஓகே ஓகேயா. முக்கால் மாட்டுக்கு ஒரு சூடா? ஆமாம். இன்னும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? ஜெர்மன்ல இருந்து தாட்சாயினி. தாட்சாயினியா? பேரை தெளிவா சொல்லுங்க. தாட்சாயினியா? ஆமாம் தாட்சாயினி. தாட்சாயினி எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறோம். நீங்கள்? நல்ல சும்மா இருக்கிறோம். தாட்சாயினி நாப்பயிற்சிக்கு போமா இல்லாட்டி கேள்விக்கு போமா? நாப்பயிற்சி. நாப்பயிற்சி வருது பாருங்க. வாசிங்க தாட்சாயினி. அடுத்த பாயை சுருட்டி கொண்டெடுத்தான் ஓட்டம். தோட்டமா ஹலோ சொல்லி முடிச்சிட்டீங்களா? தோட்டமான் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த வாயை சுருட்டி கொண்டெடுத்தான் ஓட்டம். நீ இந்துவுக்கு போட்டியா வந்துருக்கீங்க போல இருக்கு. இவ்வளவு வேகமா சொல்றீங்க. வாழ்த்துக்கள் தாட்சாயினி. இப்பொழுது உங்களுக்காக எல்லாம் ஏற்கனவே தந்த அந்த கேள்விதான். ஒரு பழமொழி கண்டுபிடிக்க வேணும் இந்த படங்களை கொண்டு. மீண்டும் காட்டுவரும் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லாட்டி இனிதான் யோசிக்கணும்? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பது சரியான பதில். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்றால் என்ன அர்த்தமாக இருக்கும்? ஒரு நல்ல மாடு ஒன்று இருக்கு. ஒரு நல்ல மாடை பார்த்து வச்சு. ஆனா அதே மாதிரி கெட்ட மாடுன்னு சொன்னா அது எத்தனை எவ்வளவு சொன்னாலும் அது திருந்த வாய்ப்பே இல்லை. ஆமாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொன்னால் அதாவது நல்ல மனிதர்களுக்கு ஒரு முறை அனுபவித்தாலே அவங்க அந்த தீய பகுதிக்கு வரமாட்டாங்க. அப்படித்தானே? ஒரு முறை தீயது என்று கண்டுபிடித்தால் அதுக்கு பிறகு வரமாட்டாங்க. ஒரு முறை அவங்கள அவமானப்பட்டால் அந்த மாதிரியான விடயங்களை அவங்க முயற்சிக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கலாம். சரி, வாழ்த்துக்கள் தாட்சாயினி. தேங்க்யூ. நன்றி வணக்கம். ஆமாம், புதுமையான பழமொழியெல்லாம் வருது. அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லும்பொழுது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதாவது நல்ல மனிதர்களுக்கு ஒரு முறை சூடு என்று சொல்லும் பொழுது நாங்கள் உண்மையாக சூடு வைப்பதென்றல்ல, ஒரு சுடுசொல் சொன்னால் மீண்டும் அந்த பகுதிக்கு அந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கொள்ளலாம். சரி, இதை விடுவோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்து உங்களுக்கான கேள்வி வருது பாருங்க. இந்த ஒரு திரைப்படம் இங்கே ஒளிந்திருக்கிறது. ஒரு திரைப்படத்தின் பெயர் ஒளிந்திருக்கிறது. இந்த 2 படங்களையும் கொண்டு அந்த திரைப்படத்தை நீங்கள் சொல்லலாம். திரைப்படத்தில் யார் நடித்தார் என்ற கேள்வி தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் யார் நடிச்சேன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. பருத்தி வீரன். பருத்தி வீரன் எப்படி? இது பருத்தி பஞ்சு, அது வீரன். அவர் வீரன் எப்படி உங்களுக்கு தெரியும்? கோழையாவும் இருக்கலாம் தானே? நேதாஜிட்ட தான் கேட்கணும். நேதாஜிட்ட கேட்க தேவையில்லை, அதெல்லாம் வேறு நிகழ்ச்சியில் கேட்கறது. இப்போ நான் தான் சொல்லணும். அவர் நேதாஜி என் மனதில் இருப்பவர் யார் தான் அவர் பதில் சொல்லுவார். இங்கெல்லாம் சொல்ல மாட்டார். வாழ்த்துக்களா. பருத்தி இருக்கிறது, வீரன் இருக்கிறது. பருத்தி வீரன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி வணக்கம். இங்கே நேதாஜி வரைய மாட்டார், பேசவே மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த கேள்விக்குரிய நேரை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? ஜெர்மன் முஞ்சல்ல இருந்து நிர்மலா அழைக்கிறேன். நிர்மலா, நீங்கள் முஞ்சல்னு சொல்றது முனிச் என்று சொல்ற அது 2 உண்டா? அந்த சுட்டாங்க 2-3 நாளைக்கு முதல் என்ன நடந்தது? அப்புறம் அங்க எல்லாம் அமைதியாயிட்டு தாங்க. இப்ப எல்லாம் அமைதியாயிட்டு, ஆனா திரும்ப வரக்கூடுமென்று சொல்லிக்கிறோம். திரும்ப முஞ்சன்ல தான் வரணும்னு சொல்லல, வேற ஒரு சந்தியில வரலாம் இல்லையா?
அதனால எல்லோரும் அவதானமாக உலகம் முழுக்க இருக்க வேண்டும். இப்பொழுது அவங்க எச்சரிச்சிருக்காங்க இல்லையா? அடுத்தது லண்டன் கூட எச்சரித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்காக லண்டனில் நாங்கள் நடமாடாமல் இருக்க முடியுமா? இல்ல. அதான் எங்களுக்கு சூடு வரத்தான் போதுன்றா வரத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு நாப்பயிற்சி செல்வதற்கு உடன்பாடா இல்லையா? விளங்கல. நாப்பயிற்சிக்கு போவோமா வேணாமா? ஓ சரி, நாப்பயிற்சி உங்களுக்கு வருது பாருங்க. வாசிங்க. விளங்கல. விளங்க இல்லையா? வாசிக்க மாட்டீங்களா? வரையில, இன்னும் திரையில வரையில. கொஞ்சம் தாமதமாக வரலாம். ஓகே. வந்துட்டுதா? இல்ல, இன்னும் வரையில. இப்பதான் நான் பேசுனதே வந்து கொண்டு இருக்கு இல்லையா? சரி, வரும்பறை நாங்கள் வேற ஏதாவது பேசுவோமா? பிரச்சனை இல்ல. இல்ல, நாங்கள் கேட்கிறோம் இந்த இது கேள்வி சம்பந்தமா வந்துட்டு. சரி, ஓகே. பட்டமாம் பட்டம் பட்டா தோட்டமாம் தோட்டம் பட்டாளி தோட்டம் கொஞ்சம் போறங்க. படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தான் ஓட்டம். கொஞ்சம் போறங்க. உங்களுடைய தொலைக்காட்சி படுற சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னு சொன்னால் அந்த பட்டம் தோட்டமா மாறி இருக்குமா? அப்போ தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்து பாயை சுருட்டி கொண்டு எடுத்தான் ஓட்டம். இது வேகமாக பேசணும், அதான் நாப்பாயிடுச்சு. தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தான் ஓட்டம். இன்னும் ஒரு முறை உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் வேகமாக வாசிங்க. தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த வாயை சுருட்டி கொண்டு எடுத்தான் ஓட்டம். சரி, அருமையா முயற்சி செய்தீங்க. இப்பொழுது உங்களுக்காக கேள்வி வருகிறது பாருங்க. இது சந்தத்தில் அமைந்தது. சந்தம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வானம் மானம் என்பது போல போகும். சந்தம் ஒரே மாதிரி இருக்க வேணும். இந்த 6 படங்களுக்கும் சந்தம் பெற வேணும். 6ம் சந்தத்தில் அமைய வேண்டும். 6 சொற்களும் சந்தத்தில் அமைய வேணும். உங்களுக்கு குறிப்பு சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு தெரிந்த பொருட்களை தெரிந்த படங்களை முதல்ல தெரிவு செய்து அதற்குரிய தொடர்பை எடுத்தீங்கன்னு சொன்னால் தெரியாத படத்துக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். சொல்லுங்க. சந்தம் விளங்கல, இன்னும் வரையில. சந்தம். இந்த படங்களை கொண்டு நீங்க சந்தம் கண்டுபிடிக்க வேணும். இதுக்கு என்ன சொல்றது? சந்தம் சந்தம் கண்டுபிடிக்க வேணும். அதாவது வானம் இல்லை நீலம் காலம் ஓலம் என்பது போல இங்கே 6 படங்கள் இருக்கின்றன. அந்த 6 படங்களுக்கும் ஒரே மாதிரி நீங்கள் சந்தத்தில் சொல்ல வேணும். ஆடு ஏடு வீடு கூடு காடு. 5ஆவதாக ஒன்று இருக்கிறதே. 6ஆவதாக தடி. அது என்ன வரும்? அது மட்டும் தடி என்று வருது இல்ல. ஆடு ஏடு வீடு கூடு காடு. கடைசியா ஒன்று இருக்குது, அது என்னது? புல்லு. புல்லு. 2 ஆடு வீடுக்கு அந்த சந்தத்தில் வராதே புல்லு. புல்லு என்றா கொல்லு. அல்லு. அல்லு என்று தமிழ் இல்லை. புல்லு என்றா கொல்லு தான் வரும். சூடு. சூடு. அப்படி ஏன் அப்படி நீட்டாக கருப்பாக இருக்குது? சூடு போடுறது ஆக்களுக்கு தடியால. அது தடின்னு தான் வரும். வருவா. ஆடு ஏடு வீடு கூடு காடு எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் 6ஆவதா ஒன்று இருக்குது, அது என்ன? எழு. கோல். கோடு. 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 கோடு என்பது சரியாக அமைந்திருக்கிறது. யாரு சொன்னாங்க அதை கோடு? யார் சொன்னவங்க? மகள். மகளுக்கும் வாழ்த்துக்கள். நிர்மலா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது 6ஐயும் சரியாக கண்டுபிடிச்சிருங்க. ஆடு கோடு வீடு கூடு ஏடு அங்கால இன்னொரு எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி விட்டது. ஆகவே விரைவாக ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்ட நேர்களை பார்த்தோம் என்றால் வாணிதாசன், ஐயாத்துறை, சஜிதா, நவநாதன், உமா காண்டிபன், கலைவாணி, கிருஷ்ணகோபாலன், பொன்னுத்துறை, நிரன் ஏ லிங்கம், ரஞ்சித் நிது, செல்லாமோகன், நிரஞ்சலா, நிரா, பொன்னம்பலம், கிருபா, ரஞ்சித்குமார், முருகேசன், பிரசாந்த், விஜயகுமார், கிருஷ் ஷான்,
கியூட் ஏஞ்சல் அம்னா, சங்கீதா வெங்கடேஷ், ஷியாமலா ஷியாம், பத்தினியன் சாந்தன், கேக்ஸோ பிளாங்கோக், சுதர்சினி பாஸ்கரன் ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் சஜிதா, அவருடைய தந்தை நவநாதன், இந்து, தீபா, லங்கா, நிரஞ்சலா, ஜீவா மரியதாஸ், திருமதி வேலாயுதம், ரமேஷ் பஹ்ரைனிலிருந்து வந்திருந்தார், தீபன், தாட்சாயினி, நிர்மலா ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் கொமெண்ட்ஸ் வாயிலாக இணைந்துள்ள நேயர்களுக்கும் உங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளும். அதே நேரத்தில் நிகழ்ச்சியில் சிறப்பாக சேவையாற்றிய நேதாஜி அவர்களுக்கும் சிறப்பான ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அழகிய சந்தர்ப்பமான அடுத்த வார இறுதி நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 5:30 மணி முதல் 7:30 மணி வரை 4 வகையான போட்டி நிகழ்ச்சிகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்பவர் தோழமையுடன் தூயவர். வணக்கம் நேயர்களே.